ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் காலையில் கிராஜுவேஷன் டேக்கு அக்காவோட பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். அதனால் இப்போ டக்குன்னு நம்ம செய்யணும் அப்படின்னா எனக்கு காயெல்லாம் போட்டு சாம்பார் சாதம் மாதிரி செய்யணும்னு தோணுச்சு. அதனால் அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் எடுத்து வச்சுட்டு இப்போ ரெடியாக இருக்குது. அதை நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஆசிஃபல் வெங்காயம், தக்காளி, கேரட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு, பீன்ஸு, பூண்டும் ரெடி. அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகா, காரம்லாம் சேர்க்கக்கூடாதுன்ட்டு நம்ம எப்பவும் போல் தாளிச்சு நார்மலாக தாளிச்சிட்டு நான் எல்லா காயும் ஒன்றாவே போட்டுருவேன். உப்பையும் வதங்கிறதுக்கு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பூண்டும் அலசி போட்டுட்டேன். இப்போ நம்ம லைட்டாக அலசி வச்சுக்கலாம். அதையும் நம்ம அதில் போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் நம்ம வதக்கி விடலாம். வதக்கிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பட்டாணி குழந்தைங்களுக்கு ரொம்பவும் நல்லது. அதனால் அதையும் அலசி நம்ம அந்த வதங்கிறதுல காயிலையும் கூட சேர்த்து போட்டுடலாம். அதை போட்டதுக்கப்புறமும் நம்ம நல்லா வதக்கி விடணும். அதுக்கு கொஞ்சம் நம்ம மிளகாத்தூள் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்பலாம் சேர்க்கலை. அதையும் போட்டு நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி வச்சுக்கலாம். அதிகமாக தண்ணி வச்சா நம்ம கொஞ்சம் நல்லா வதங்கும், வேகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சைட் டிஷ்க்கு ஆம்லேட்டு 3 குழந்தைங்க, ஒருத்தவங்க அவங்களுக்கு பெரியவங்களுக்கு சூப்பராக வந்திருக்கு. இப்போ ரெடி ஆகிடுச்சு.